தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 4. தலையை இறுக பற்றியபடி அங்கிருந்த பெரிய மரநாற்காலி ஒன்றில் கால்களை நெஞ்சோடு கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் முல்லை. மீண்டும் மீண்டும் நேற்றிரவு நடந்ததையே மனதிற்குள் ஓட்டி பார்க்க எது மெய் எது பொய்யென்று பிரித்தறிய முடியவில்லை அவளால். அந்த பெண்ணை தொடர்ந்து சில அடி தூரம்தான் சென்றிருப்பாள் அவள். மேலும் அவள் பின்தொடர முடியாதபடிக்கு வலுவான கரம் ஒன்று அவளின் கரம் பற்றி தடுத்து நிறுத்தியிருந்தது. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற நீ என்றபடியே அவளை முறைத்து கொண்டு நின்றிருந்தார் சொக்கலிங்கம். என்னமோ பண்ற, உங்களுக்கு என்ன வந்தது? கைய விடுங்க முதல்ல. வெடுக்கென்று அவரிடமிருந்து கையை உருவிக்கொண்டாள் அவள். இப்போ காய்ச்சல் பரவாயில்லையா? ஏதாவது சாப்பிட்டியா? இதை கூட சற்றே அதட்டலாய் அதிகார தோணியில்தான் கேட்டார் அவர். அவளின் நெற்றியில் கை வைத்து உடல் சூட்டை பரிசோதிக்க முயல சட்டென்று ஓரடி பின்னால் நகர்ந்து நின்றாள் முல்லை. நான் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு தானே வேற யாருக்கோ தூக்கி கொடுத்தீங்க. இப்போ என்ன புதுசா அக்கறை வேண்டி கிடக்கு? அப்பட்டமாய் அவள் குரலில் வெறுப்பு தெரிந்தாலும் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவர். இந்த உலகத்திலேயே முல்லை வெறுப்பது அவரை மட்டும்தான் என்று அறியாதவரா அவர்? அதனால் அவள் இப்படி பேசியதில் எந்த வருத்தமோ ஆச்சரியமோ இல்லை அவருக்கு. அங்க என்ன பார்வை, வீட்டுக்குள்ள போ என்றவரின் குரலில் சற்றே கோபம் ஏறியிருந்தது. இல்ல, அங்க யாரோ இருந்தாங்க என்றபடியே கடைசியாய் அந்த உருவம் நின்ற இடத்தை நோக்கி அவள் முன்னேற, சொன்னா புரியாத அவனுக்கு? அங்கெல்லாம் யாரும் இல்ல. அப்படியே இருந்தாலும் இந்த நேரத்துல யாருனே தெரியாத ஒருத்தி பின்னாடி போறது மிக பெரிய முட்டாள்தனம். பேசாம போய் படு போ என்றார் அதட்டலாய் சொக்கலிங்கம். இல்ல, அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே இருந்துச்சு என்றால் யோசனையாய் முல்லை. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? படிச்சிருக்கதானே, அறிவில்ல? யாரா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். இப்ப போய் படு போ. அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது அவரின் குரலில். அதற்கு மேல் அவரிடம் வார்த்தையாட விரும்பாதவளாய் அவரை முறைத்து பார்த்து கொண்டே வீட்டிற்குள் சென்று விட்டாள் முல்லை. முகம் சரியாக நினைவில்லை என்றாலும் இப்போதும் அந்த உருவம்தான் அவரின் மனக்கண்ணில் நிழலாடிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? ஒருவேளை என்னத்தான் தேடி வந்திருப்பாளோ? அப்படியே என்னையே தேடி வந்தான்னு வச்சுக்கிட்டாலும் அந்த நேரத்துல நான் முழிச்சிருப்பனே, எப்படி அவளுக்கு தெரியும்? ஒருவேளை நான் முழிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ? அப்போ ஏன் திடீர்னு காணாம போயிட்டா? ஒருவேளை அப்பா அங்க வந்ததுனால போயிருப்பாளோ என எண்ணிக்கொண்டே வந்தவளுக்கு அப்போதுதான் இருவருக்குமான உரையாடல் கவனத்தில் பதிகிறது. எந்த இடத்திலும் அவள் பார்த்தது ஒரு பெண்ணை என்று அவள் குறிப்பிடவே இல்லை. ஆனால் சொக்கலிங்கம் அதை சரியாக சொன்னாரே. அப்படியென்றால் அவரும் அந்த பெண்ணை பார்த்திருப்பாரோ? அந்த பெண்ணை யாரென்று தெரிந்ததால்தான் இவளை பார்க்க விடாமல் தடுத்தாரோ? அப்படியானால் ஏன் தடுக்க வேண்டும்? வரிசையாய் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனதில் கேள்விகள் என அத்தனையும் விடையில்லா கேள்விகள். மனதின் ஒரு ஓரத்தில் அந்த பெண்ணை சந்தித்திருந்தால் நிச்சயம் கொடியின் மரணத்தில் இருக்கும் மர்மம் பற்றி ஏதாவது தெரிய வந்திருக்கும் என்ற எண்ணம் அவளை அரிக்கத் தொடங்கியிருந்தது. இந்த சிந்தனையே தலைபாரத்தை கூட்டி மீண்டும் அவளை காய்ச்சலில் தள்ளிவிடும் போல. ஆமா சகல, இன்னைக்கு பால் தெளிச்சதும் நீங்க கிளம்புங்க. 16வது நாள் காரியத்துக்கு வந்தா போதும். கணீர் என ஒலித்த சொக்கலிங்கத்தின் குரல் முல்லையின் சிந்தனையை கலைத்தது. முல்லையின் குடும்பம் முன்னொரு காலத்தில் அந்த ஊரில் ஜமீன்தாராய் வாழ்ந்தவர்கள். இன்றளவுமே அந்த செல்வாக்கு அவர்கள் குடும்பத்திற்கு உண்டு. சொக்கலிங்கம் அரசியலை விரும்பவில்லை என்றாலும் அவரே அந்த ஊரின் எதிர்ப்பாளர் இல்லாத நிரந்தர தலைவர். அவரின் வார்த்தையை மீறி செயல்பட அங்கு எவருக்கும் துணிச்சலில்லை. அது அவரின் மீது கொண்ட மரியாதையா பயமா என்பதுதான் புதிர். கொடியை பொறுத்தவரை மரியாதை, முல்லையை பொறுத்தவரை பயம். இருக்கட்டும் சகல, முல்லையுமே கல்யாணத்துக்காக ஒரு மாசம் லீவுல தானே இருக்கா. இவ்வளவு அவசரமா நாங்களும் அங்க போய் என்னத்தான் பண்ண போறோம்? முல்லைக்கு இன்னும் உடம்பு கூட சரியாகல என தனது மறுப்பை பசுக்காய் சொல்லிக் கொண்டிருந்தார் சிவம். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, முல்லைக்கு இங்க அவ்வளவா பாதுகாப்பு இல்ல. ஏற்கனவே ஒரு பொண்ணை பறிகொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க. முல்லை பண்றதெல்லாம் பார்த்தா எங்க இன்னொரு பொண்ணையும் இழந்துருவனோன்னு பயமா இருக்கு. அதனால முதல்ல அவளை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புங்க நீங்க. எங்க இருந்தாலும் என் பொண்ணு உயிரோட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றவர் விழியோரம் துளிர்த்த கண்ணீரை அவர்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அவரின் பேச்சை கேட்ட முல்லைக்கு ஈனோ அவர் இவர்களை பிடிவாதமாக இங்கிருந்து அனுப்ப முயல்வதாகவே தோன்றியது.
என்னோட பாதுகாப்புக்கு என்ன வந்துட போகுது? கொடியோட சாவுக்கு காரணம் தெரிகிற வரைக்கும் இங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகரமாட்ட. பிடிவாத குரலில் அவர்களின் பேச்சுக்குள் புகுந்தாள் முல்லை. அவளை ஒரு நொடி கூர்ந்து பார்த்தவர், அவ சின்ன பொண்ணு சகல, அவளுக்கு நம்ம சொல்றதெல்லாம் புரியாது, நம்பவும் முடியாது. அவளை கூட்டிட்டு கிளம்புங்க முதல்ல என்றார் சிவத்திடம் அழுத்தமாய். ஏன் ஏன் நான் இங்கிருந்து போகணும்? நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன் என்றால் சற்றே ஏறிவிட்ட கோபத்தோடு முல்லை. போகாம இங்கேயே இருந்து நடுராத்திரியில தெரியிற உருவத்தை பின்னாடி எல்லாம் சுத்தலான்னு நினைப்போ? என்ன தெரியும் இந்த ஊரை பத்தி உனக்கு? பேசாம ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. முல்லையை அவர் அதட்டி பேசவுமே சிவத்திற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. வளர்த்தவரே என்றாலும் சொந்த தந்தைக்கும் மகளுக்கும் இடையே எப்படி போக முடியும் என்ற எண்ணம் அவரை அமைதியாக இருக்க வைத்தது. இந்த நிமிடம் ஏனோ அவளிடமிருந்து தான் அந்நியப்பட்டு போனதாய் ஒரு எண்ணம் தோன்றுவதையும் தடுக்க முடியவில்லை. இது நான் பிறந்து வளர்ந்த வீடு, இது என்னோட ஊரு. இந்த ஊரை பத்தி எனக்கு என்ன தெரியாது? இங்க எனக்கு என்ன ஆகிடப் போகுது என கோபமாய் அவள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த நேரம் வாயிலில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது. சட்டென்று தங்களின் வாதத்தை நிறுத்தி கொண்டனர் இருவரும். இவர்களின் வாக்குவாதத்தை கலைப்பதற்காகத்தான் அந்த அழைப்போ என்று எண்ணும்படி அவர்களின் அனுமதியின்றியே அழுத்த எட்டுக்களுடன் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் காவலன் ஒருவன். நான் மணிமாறன், இன்ஸ்பெக்டர் என சொக்கலிங்கத்திடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன் முல்லையின் பாவனைகளையும் சேர்த்தேதான் கவனித்துக் கொண்டிருந்தான். வணக்கம் தம்பி. ஆனா இதுக்கு முன்ன இங்க வேற ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல இருந்தாரு. சொக்கலிங்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தவன், உட்கார்ந்து பேசலாமே என்றான். மறு வார்த்தையின்றி அங்கிருந்த மூவரும் சென்று அமர, நான் பக்கத்து ஏரியா இன்ஸ்பெக்டர், கொடியோட கேஸுக்கு இன்னையிலிருந்து நான் தான் ஸ்பெஷலா சார்ஜ் எடுத்திருக்கேன். இனிமே இந்த கேஸ நான் தான் லீட் பண்ண போறேன். உங்களோட ஒத்துழைப்பை நீங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்றான் சொக்கலிங்கத்தின் கேள்விக்கு விளக்கமாய். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கேஸெல்லாம் எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் தானே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கேள்வியாய் சொக்கலிங்கம் இழுக்க, இருந்தாருதான். ஆனா இப்போ இந்த கேஸுக்கு நான் தான் இன்சார்ஜ். உங்களுக்கு வேற ஏதோ சந்தேகம் இல்லைனா கேஸ பத்தி பேசுவோமா என்றவனின் குரலில் அடுத்த கேள்வி கேட்காதே இன்னும் விதமாய் அத்தனை அழுத்தம். கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சத நாங்க சொல்றோம் என்றார் சொக்கலிங்கம். கொடி எதுக்கு ராத்திரி நேரத்துல அங்க போனாங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா ஏன் அவங்கள தடுக்கல என்றான் அவன் சொக்கலிங்கத்தை நேர்பார்வை பார்த்து. தினமும் ராத்திரி தூக்க மாத்திரை போட்டுக்கிற பழக்கம் எனக்குண்டு. அன்னைக்குமே அப்படித்தான். சாப்பிட்டதும் தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்ட. கொடி இறந்த விஷயமே விடிஞ்ச பிறகு வெளியாளுங்க மூலமாதான் எனக்கு தெரியும் என்றார் சொக்கலிங்கம் வருத்தம் தோய்ந்த குரலில். வெளியோரும் தேங்கிவிட்ட கண்ணீர் வடிந்து விடாதபடி நிறுத்தி வைக்க ஒரு பெரும் போராட்டமே உள்ளுக்குள் நடத்துவது அப்பட்டமாய் வெளியே தெரிந்தது. ஓகே, இது கொலையா இல்ல தற்கொலையான உங்களுக்கு ஏதாவது அனுமானம் இருக்கா? இல்ல யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா என கேள்வியாய் அவரை பார்த்தான் மணிமாறன். கொலை செய்யற அளவுக்கு எங்களுக்கு யாரும் எதிரிங்க இல்ல. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி என்றார் சொக்கலிங்கம். அப்புறம் உங்க பொண்ணு எப்படி செத்தாங்களாம்? இயற்கை மரணமா என்றான் நக்கலாய் அவன். பதிலொன்றும் சொல்லவில்லை சொக்கலிங்கம். அவரின் மௌனத்தில், நிச்சயமா உங்களுக்கு எதிரிங்களே இல்லையா என்று கேட்டான் அவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க தம்பி. நீங்க இந்த ஊரோட தலைவர். மறைமுகமா உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்கலாம். அவங்க மூலமா கொடியோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். எப்படி இவ்வளவு உறுதியா இல்லைன்னு சொல்றீங்க என கேள்வியாய் அவரை பார்த்தான் அவன். இந்த பதவி ஊர் ஜனங்களா எனக்கு அன்பால கொடுத்த பதவி. அப்படி இருக்கும்போது அதனால எதிரிங்க எப்படி வருவாங்க என்றார் அவர். ஓ, அப்படி இல்லைன்னா உங்க பொண்ணுக்குத்தான் பிரச்சனை இருந்திருக்கணும், லவ் ஃபெயிலியர் மாதிரி. அதனால தற்கொலை எதுவும் பண்ணிக்கிட்டாங்களா என்றான் அவன். இல்ல, கண்டிப்பா என் பொண்ணு யாரையும் லவ் பண்ணல என்றார் உறுதியாய் சொக்கலிங்கம். அதே நேரம் கொடி பிரபான்னு ஒரு பையனை லவ் பண்ணான். அவனுக்கும் இதே ஊர் தான் என்றாள் முல்லை இருவரின் பேச்சுக்குள்ளும் இடை புகுந்து. நீங்க என கேள்வியை அவளை பார்த்தான் மணிமாறன். நான் கொடியோட ட்வின் சிஸ்டர் என்றாள் அவள். உங்களுக்கு எப்படி கொடி லவ் பண்றாங்கன்னு இவ்வளவு உறுதியா தெரியும் என்றன் சந்தேகமாய் அவன். சென்னை வந்திருந்தப்போ அவளே என்கிட்ட சொன்னான். அப்பா கிட்ட சொல்ல அவளுக்கு பயம். என்னோட கல்யாணம் முடிஞ்சதும் நானே பேசி அவளுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்றவளின் குரலில் அன்றைய நாளின் நினைவில் வருத்தம் தொக்கி நின்றது. ஓ,
வேறென்ன தெரியும் அந்த பையனை பத்தி என்றான் அவன். பெருசா ஒன்னும் தெரியாது. லாஸ்ட் டைம் என்ன பார்க்க வந்தப்பதான் கொடி அவனை பத்தி சொன்னான். ஒரு தடவை போன்ல பேசியிருக்கேன். பேசின வரைக்குமே நல்ல மாதிரி தான் தெரிஞ்சது என்றாள் முல்லை. ஓகே, நாங்க விசாரிக்கிறோம். கேஸ் முடியற வரைக்கும் நீங்களுமே இங்க இருந்தா எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் என அவளை பார்த்தான் மணிமாறன். கண்டிப்பா சார் என்றாள் அவள். தேங்க்ஸ் மிஸ் என இழுத்து நிறுத்தி கேள்வியாய் அவளின் முகம் பார்க்க அந்த பார்வை அவளுக்கு சங்கடத்தை கொடுத்தது. நன்முல்லை என்றாள் அவள் இறங்கிவிட்ட குரலில். நல்ல பேரு. அப்புறம் இன்னொரு விஷயம் நிறுத்தி அவளின் முகம் பார்த்தான் இம்முறையும். சொல்லுங்க என்றாள் சங்கடமாய் அவள். கொடியோட சேர்த்து இதே மாதிரியே இன்னும் 3 பேர் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள இறந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்க சுத்தி உள்ள கிராமங்களை சேர்ந்தவங்க. அவ்வளவு ஏன் 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊர்லயே ஒரு பொண்ணு செத்து போச்சே. இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்ல அதிர்ந்து பார்த்தாள் அவள். அவளுக்கு இது புதிய தகவல். சொக்கலிங்கமும் கூட இதற்காகத்தான் அவளை கிளம்ப சொல்லி இருப்பாரோ என்ற சந்தேகம் தோன்றியது. அப்போ நான் கிளம்புறேன். வேற எதுவும் தகவல் தேவைப்பட்டா திரும்பி கண்டிப்பா வரேன் என்றான் அவன் அழுத்த குரலில். ஒரு நிமிஷம், கொடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? அவளோட இறப்புக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா என அவனை நிறுத்தினாள் முல்லை. இன்னும் வரல. தேவைப்பட்டா கொடியோட பாடிய ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு என்றான் அவன். ஆனா எப்படி? நாங்க தான் புதைக்கலையே, எரிக்கிறது தான் எங்களோட வழக்கம் என தயக்கமாய் சொன்ன சொக்கலிங்கத்தை பார்த்து இதழை சுடித்து சிறு புன்னகையை சிந்தியவன் பதிலேதும் சொல்லாமல் கிளம்பிவிட்டான். ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டாள் முல்லை. அதே நேரம் அவளின் கைபேசி இசைக்க யாரென்று பார்க்காமலே அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தாள் அவள். ஹலோ ஹலோ, நன்முல்லைங்களா என எதிர்பக்கம் ஒரு கரகரத்த ஆணின் குரல். ஒரு நிமிடம் காதிலிருந்து கைபேசியை எடுத்து யாரென்று பார்க்க புதிதாய் லேண்ட்லைன் நம்பரிலிருந்து அழைத்திருந்தார்கள். நன்முல்லைதான், நீங்க என்றாள் அவள். இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோமா? ஆதிங்கிறவருக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். இப்பதான் கண்ணு முழிச்சாரு. கான்டாக்டுக்கு உங்க நம்பர் தான் கொடுத்திருக்காரு. அதான் கூப்பிட்டோம் என்றவர் இடத்தையும் சொல்லி வைத்துவிட அவளின் அனுமதியின்றியே கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. மனம் ஒரு மாதிரி மறத்து அடுத்து என்ன என்று புரியாத நிலையில் நின்று கொண்டிருந்தாள் அவள். அடிமேல் அடி விழுந்தால் அவளும் என்னதான் செய்வாள் பாவம். கொடியின் இறப்பை பற்றி சொல்ல அழைத்த போது உமாதான் சிவத்திடம் பேசியிருந்தார். அவரின் பேச்சை கேட்ட பின்பு இன்னுமே மனம் விட்டு போனது முல்லைக்கு. அதன் பிறகு அவள் ஆதிக்கு அழைக்கவும் இல்லை, அவனின் அழைப்பை ஏற்கவும் இல்லை. உமா அவனை விடவே மாட்டார் என்பது சர்வ நிச்சயமாய் தெரிந்து போயிருந்தது. அப்படி இருக்க அவனின் வருகையை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நல்லபடியாக வந்து சேர்ந்திருந்தால் கூட பரவாயில்லையே, இப்படி ஒரு விபத்து. உமா என்ன சொல்வாரோ என்பதை விட உண்மையிலேயே அவர் சொல்வதைப் போல தான் ராசி இல்லாதவள் தானோ என தோன்ற ஆரம்பித்து விட்டது முல்லைக்கு. கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.